எல்லா திட்டங்களையும் நீங்கள் வந்து அமுல்படுத்தினா தான் நான் உங்களுக்கு அப்படிலாம் மத்திய அரசினுடைய திட்டங்களை எந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறாங்களோ அந்த திட்டத்தை நான் அமுல்படுத்த மாட்டேன், பணத்தை மட்டும் தான் நான் வந்து எங்கே டைவெர்ட் பண்ணி வேறு இதுக்கு நாங்கள் எங்கள் சௌரியத்துக்கு பங்கு வைக்க எடுக்கணும்னு சொன்னால் கொடுக்க மாட்டார் மோடி. அவ்வளோதான் விஷயம். இப்போ இல்லை இவங்க இந்த அம்மா மீன் பண்ணி சொல்கிறது கல்வி திட்டம் தப்பவே முடியாது. இவங்க கனிமொழியும் சரி ஆராசாவும் சரி மறுபடியும் திகார் ஜெயிலில் போய் களி தின்னு தான் ஆகணும். இதுதான் நிலவரம். அதை நோக்கி போயிட்டு இருக்கு. இவங்க வந்து அதெல்லாம் மூடி மறைச்சு தமிழகத்தில் எந்த ஊடகத்திலையும் இது வெளியே வரல. 1,76,000 கோடி அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா இவங்க எத்தனாயிரம் கோடி வந்து அதில் கை மாறியதுங்கிறத முக்கியமான விஷயமே. இப்போ இதில் பெரிய அளவில் மாட்ட போகிறாங்க. அதை மூடி மறைக்கணும். அது எதுவுமே நடக்காத மாதிரி இந்த அம்மா இங்கே பேட்டி கொடுத்துட்டு அலையுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கூட்டணியில் இவர் வந்து தேமுதிகவை வந்து தக்க வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். தக்க வைக்கணும். அது வைப்பாரா இல்லையான்னு தெரியாது. அதுவரை அவரை நம்பி எந்த கட்சி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஒரு கட்சி வந்தால் தானே கூட்டணி நீங்கள் அமைக்க முடியும். இப்போ வந்து நடிகர் விஜய் வந்து கூட்டணிக்கு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் செங்கோட்டையின் இந்த பக்கம் ஒரு செங்கலை உருவிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த கட்சியே உடையக்கூடிய தருவாயை நோக்கி போயிட்டு இருக்கு. முதல்ல அவர் செய்ய வேண்டியது என்னுடைய இதை வந்து எப்படின்னா இந்த கூட்டணியெல்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடி கட்சியை பலப்படுத்தணும். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஓகே, இந்த மும்மொழி கொள்கை தொடர்பான விஷயங்கள் வந்து பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இதில் கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மக்களின் போர்க்குணம் விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை தெரிவிக்கிற மாதிரி அவங்களுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து? தமிழ் மக்கள் ஏமாற மாட்டாங்க சார். தமிழ் மக்கள் இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தமிழர்கள் எச்சரிக்கை குணம் இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஏமாறினாங்க. எப்போவுமே இது வந்து அண்ணாதுரை காலம் கிடையாது, இது அண்ணாமலை காலம். அதனால் இனிமேல் ஏமாற மாட்டாங்க. முக்கியமாக இந்த அம்மனி இவங்களை பற்றி சொன்னனால சொல்கிறேன். இவங்க வந்து எந்த தொகுதியில் நின்னாங்க? தூத்துக்குடியில். அங்கே போய் அந்த மக்களை எப்படி ஏமாத்துனாங்க? நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி மாதிரி மறைமுகமாக அவங்ககிட்ட திணிச்சு ஏமாத்துனாங்க. ஆனால் இவங்க நாடாரா? சரி, இவங்க நாடார்னா இவங்க அன்னை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து எந்த ஜாதி? அவர் எப்படிங்க சின்ன மேளமாக இருக்க முடியும்? சின்ன மேளம்னா அவங்க இசைவேளாளருங்கிற பிரிவில் வச்சுருக்காங்க. அப்படியே வச்சுடுங்க. அவங்க இசைவேளாளர், மு.க. அழகிரி இசைவேளாளர், செல்வி இசைவேளாளர், தமிழரசு இசைவேளாளர், கருணாநிதி இசைவேளாளர். ஆனால் கருணாநிதிக்கு மக தமிழ் இவங்க கனிமொழி மட்டும் வந்து நாடாரது. எப்படி நாடாரானாங்க? அவ்வளோ எத்துவாளித்தனம் தானே, ஏமாத்து வேலை தானே. இதே தான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் காலம் வேறு மாதிரி சுழந்துட்டு இருக்கு. இதில் இன்னொரு பாயிண்ட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்க இதே பேட்டியில். நீங்கள் சொன்ன அதே இதில் வந்து எல்லா திட்டங்களையும் நீங்கள் வந்து அமுல்படுத்தினா தான் நான் உங்களுக்கு அப்படிலாம் மத்திய அரசினுடைய திட்டங்களை எந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறாங்களோ அந்த திட்டத்தை நான் அமுல்படுத்த மாட்டேன், பணத்தை மட்டும் தான் நான் வந்து எங்கே டைவெர்ட் பண்ணி வேறு இதுக்கு நாங்கள் எங்கள் சௌரியத்துக்கு பங்கு வைக்க எடுக்கணும்னு சொன்னால் கொடுக்க மாட்டார் மோடி. அவ்வளோதான் விஷயம். இப்போ இல்லை இவங்க இந்த அம்மா மீன் பண்ணி சொல்கிறது கல்வி திட்டம். புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தலைன்னா எல்லா மாநிலமும் அமுல்படுத்தியாச்சு. ஆனால் தமிழகம் மட்டும் பண்ணலை. அமுல்படுத்தாத இருக்கிறது வரைக்கும் 2,000 கோடி ரூபா வந்து அங்கே ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னார். இதுதான் வந்து விஷயம். அதனால் எல்லா திட்டமும் ஒன்றும் சொல்லலை. இந்த திட்டத்தை தான் அமுல்படுத்தலை, அதை தான் அவங்க செக் வச்சுருக்காங்க. நான் அதை விட முக்கியமாக இந்த அம்மாவுக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு. அது என்னென்னு சொல்கிறேன். 2G வழக்கு. அது 2G வழக்கு வந்து எல்லாரும் ஆல்மோஸ்ட் மறந்துட்டாங்க. 1,76,000 கோடி ரூபாய் வந்து அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்ததில் வந்து முறைகேடு இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் தான். அப்போது வந்து 2008 வந்து மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக ராசா இருந்த காலத்தில் நடந்த பெரிய ஒரு ஊழல் இது சம்பந்தமாக வழக்கு தொடர்ந்தது வந்து சிபிஐ 2 வழக்கு, அமலாக்கத்துறை 1 வழக்கு. இதுவும் அந்த மன்மோகன் சிங் பீரியடில் தான் காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணி இருந்த நேரத்தில் நடந்த விஷயம்தான். அதனுடைய இது வரிசையாக வரும்போது அந்த சிபிஐ வந்து தொடர்ந்த அந்த வழக்கில் 2017 இவங்களுக்கு கைது பண்ணி தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இவங்க ராசா அப்புறம் கனிமொழி உட்பட இன்னும் ஒரு 15 பேர் இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சேர்ந்து தண்டனை கொடுத்து இவங்க திகார் ஜெயிலில் போய் களி தின்னுட்டு இருந்தாங்க. சரியா? அதுக்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்து 2017 ஓபி ஷைனிங்கிற சிபிஐ சிறப்பு கோர்ட்டு நீதிபதி, எந்த அளவுக்கு நீதிபதிகள்லாம் இருக்காங்கங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். இவர் வந்து இந்த எல்லாத்தையும் விடுதலை பண்ணி விட்டார். கனிமொழி ராசா எல்லாத்தையும் விடுதலை பண்ணி விட்டார். சிபிஐ வந்து மறுபடியும் அப்பீல் பண்ணிச்சுது. அப்பீல் பண்ணி அதையும் இவ்வளவு கிட்டத்தட்ட 6 நீதிபதிகள் மாறி இருக்காங்க. மாறி வந்து அந்த வழக்கு இப்போ வந்து விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன காரணத்தை சொல்லி ஓபி சைனி வந்து அதை இவங்களெல்லாம் விடுவிச்சார் அப்படின்னா போதுமான ஆதாரம் இல்லை.
உலகத்துக்கே தெரியுது பெரிய ஊழல், மெகா ஊழல். அதில் உள்ள பணத்தை தான் கலைஞர் டிவிங்கிற அந்த தொலைக்காட்சிக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் தான் கனிமொழிக்கு பங்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. ஆனால் நீதியரசர்களுக்கு மட்டும் அது தெரியலையா. அதனால் 19 சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ வந்து விகாஸ் மகாஜன் அப்படிங்கிற நீதியரசர் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு, இதில் அது ஒருத்து தான், இது தப்பு தான், இது பெரிய தப்பு தான், இது அதனால் அது விசாரணைக்கு ஏற்றுக்குன்னு சொல்லி எடுத்துட்டு மார்ச் அடுத்த மாதம் 18ஆம் தேதி இதை விசாரணைக்கு கொண்டு வராரு. கொண்டு வந்து அதை கண்டினியூஸாக நடத்துவேன்னு சொல்கிறார் விசாரணை. அப்போ தினந்தோறும் அதுக்கு விசாரணை, அதாவது அலுவல் நாட்களில் தினசரி அது விசாரணை நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதத்தில் விசாரணை முடிஞ்சு போயிடும். இவங்க போடக்கூடிய அந்த பிளான் படி பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு அதை விகாஸ் மகாஜன் சொல்லியிருக்க கணக்குப்படி, நீதிபதி சொன்ன கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் தான் அதிகமாக போகும், இல்லை 3 மாதம் போகும், அவ்வளோதான் விசாரணை. அது போல தீர்ப்பு தான் வரும். தப்பவே முடியாது. இவங்க கனிமொழியும் சரி, ஆராசாவும் சரி, மறுபடியும் திகார் ஜெயிலில் போய் களி தின்னு தான் ஆகணும். இதுதான் நிலவரம். அதை நோக்கி போயிட்டு இருக்கு. இவங்க வந்து அதெல்லாம் மூடி மறைச்சு தமிழகத்தில் எந்த ஊடகத்திலையும் இது வெளியே வரல. ஏன் வரல? இது வரவிடலை. அதான் இங்கே தான் இந்த ஊடகம்னாலே அது வந்து கோபாலபுரத்தின் கொத்தடிமை ஊடகங்களாக தானே இருக்குது. யூடியூப் சேனலை விட்டுருங்க, விதிவிலக்கு. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைன்னு வச்சுடுங்கண்ணா எந்த செய்தியும் வெளியே வராது. எப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சேட்டலைட் சேனல் எதுவுமே இதை பற்றி இது டிபேட் பண்ணணுமா வேண்டாமா? முக்கியமான ஒரு ஊழல் தானே. அப்போ இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து விவாதமாக நடத்தினா தானே வெளியே தெரியும். ஆனால் செய்யலை. ஆனால் நல்ல ஒரு அதுலேயும் ஒரு அதிர்ஷ்டவசமாக யூடியூப் சேனல்லாம் நிறையா வந்திருக்கனால, ரியல் ஒன் மாதிரி எல்லாமே இப்போ வெளியே எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த விஷயம் இப்போ வெளியே தெரிய ஆரம்பிக்குது, அவ்வளோதான். ஆனால் எது எப்படியோ அம்மாவுக்கு வந்து தண்டனை உறுதி. இதுக்கு மேலே தப்ப முடியாது. அதில் தப்பிச்சது ஏதோ அந்த நீதியரசனுடைய கைங்கரியத்தில் தப்பிச்சு வந்துட்டாங்க. கண்டிப்பாக தப்ப முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஊழல் அது. 1,76,000 கோடி அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா இவங்க எத்தனாயிரம் கோடி வந்து அதில் கை மாறியதுங்கிறத முக்கியமான விஷயமே. அப்போ இதில் பெரிய அளவில் மாட்ட போகிறாங்க. அதை மூடி மறைக்கணும். அது எதுவுமே நடக்காத மாதிரி இந்த அம்மா இங்கே பேட்டி கொடுத்துட்டு அலையுது. ஓகே சார். சார், எடப்பாடி அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து 2026 ஒரு கூட்டணி ஒன்று அமைப்போம், அதாவது மெகா கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை இந்த தடவை மென்ஷன் பண்ணல, புதிய கூட்டணி ஒன்றை அமைப்போம் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணி வந்து பேசியிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலவரத்தில் தான் இருக்குது. அவர் சொன்ன அந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது அவர் வந்து தேமுதிகவை தக்க வைக்கணும். கூட இருக்குது கூட்டணி அவங்க வச்சிருக்கீங்க, தேமுதிகவோட தானே இருக்காங்க. அதை தக்க வைக்கணும்னா இப்போ வந்து தேர்தல் வருது, மேல் சபை எம்பி தேர்தல் வருது, ராஜ்யசபா வருது. ஆமாம், அந்த தேர்தலில் வந்து தமிழகத்தில் ஒரு 6 சீட்டு காலியாகுது. அதில் வந்து திமுகவுக்கு அவங்களுடைய மெஜாரிட்டி இதெல்லாம் கூட்டணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 சீட்டுக்கு அவங்களுக்கு இது இருக்குது. இவங்களுக்கு அதிமுகவுக்கு வந்து மொத்தம் 66 எம்எல்ஏக்கள் உண்டு. 4 எம்எல்ஏ ஓபிஎஸ் அணியில் அப்படியே வெளியே இருக்காங்க. 62 எம்எல்ஏ தான் எடப்பாடி பக்கம் இருக்காங்க. அந்த 62 எம்எல்ஏ வச்சு நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எம்பி சீட்டுக்கு தான் வந்து வாய்ப்பு இவங்களுக்கு. ஆனால் இவங்க வந்து தேமுதிகவுக்கு நான் ஒரு எம்பி தருவேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ எம்பி சீட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் தக்க வைக்க முடியும். நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்களே வந்து அந்த கட்சி வெளியே போயிடும். அது கொடுத்தா கூட நிற்பாங்களான்னு தெரியாது, என்னுடைய பார்வை அது. நீங்கள் எம்பி சீட்டை வாங்குறது வரை தான் அந்த கூட்டணியில் உங்கள்கிட்ட கூட இருப்பாங்க. ஏன்னா உங்களை நம்பி வந்து புரோஜனம் இல்லாமல் இருக்காங்க. எல்லாம் கூடால வந்த எந்த கட்சிக்கும் புரோஜனம் இல்லாத சூழ்நிலையில் இருக்குது. பாஜக எங்கே அந்த கூட்டணியில் இல்லையே. 2024 பாஜக தனியாக வந்ததுனால தான் அதுக்கு 11.21 4 எம்எல்ஏ கிடைச்சது. 21 கிடைச்சி சார். 21 ஓட்டு சதவீதம் என்ன கிடைச்சிது, 24 பிஜேபி என்ன கிடைச்சிது. இப்போ பாஜக தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிங்கிற லெவலில் வந்துச்சிருக்குன்னா அது அண்ணாமலையினால வந்தது. அதை விட 21 நடந்த சட்டமன்ற தேர்தலும் 24 நடந்த நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்றா? இல்லை, எனக்கு புரியல. 21 4 எம்எல்ஏக்கள் வந்து கிடைச்சது. அந்த ஒரு சட்டமன்ற தேர்தலும் 21 திமுக அந்த எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அவருக்கு 66 எம்எல்ஏ கிடைச்சாங்க. இல்லை எத்தனை எம்பி கிடைச்சாங்க? ஆண்ட கட்சி சார், பெரிய கட்சி சார், தமிழகத்தில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி அந்த அம்மா இருக்கிறது வரைக்கும். அந்த கட்சிக்கு என்ன கிடைச்சது? 20% ஓட்டுகள் கிடைச்சது. 20% ஓட்டு தானே கிடைச்சது. அந்த ஓட்டு அது இழந்துச்சுல. 6% ஓட்டை இழந்து தானே கீழே வந்து நின்றுச்சு. பாஜக 2.5% 3% சொல்லிட்டு இருந்தீங்க. அது 11.24% ஏறி வந்திருக்கு. அப்பவும் ஏடிஎம்கே பின்னாடி தானே இருக்காங்க. பாஜக கூட்டணியில் எவ்வளவு ஓட்டு? 18.5. இது என்ன ஒரு சின்ன கட்சின்னு நீங்கள் சொன்னீங்க சார். 4 எம்எல்ஏ தானே சார் கொடுத்தீங்க 2021. 2021 24 வரதுக்குள்ளால அது இங்கிருந்து டாப் கியர் போட்டு 18% ஓட்டு கூட்டணி. ஏடிஎம்கே கூட இருக்கக்கூடிய எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த விதமான எத்தனை கட்சி தான் இருக்கு ஏடிஎம்கே கூட? ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு. இன்னொன்று எஸ்டிபிஐ. அந்த 2 கட்சி தான் இவங்க கூட்டணியில் இருக்கு. பயன் இல்லை. அதுவும் எஸ்டிபிஐ இப்போ இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. தேமுதிகவை தக்க வைக்கணும்னா நீங்கள் மேல் சபை சொன்னபடி கொடுக்கணும். ஆனால் எடப்பாடி கொடுக்க மாட்டார். அது அவருடைய இது அப்படி தான். அவர் எதில் நம்பிக்கைக்கு பாத்திரமானால சசிகலா தான் வந்து முதலமைச்சர் நாற்காலியை விட்டு கொடுத்தாங்க. சரிதானே? அந்த அம்மாவுக்கு இவர் விசுவாசமாக இருந்தாரா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கூட்டணியில் இவர் வந்து தேமுதிகவை வந்து தக்க வைக்கணும்.
அது ரொம்ப முக்கியம். தக்க வைக்கணும். அது வைப்பாரா இல்லையான்னு தெரியாது. அதுபோல அவரை நம்பி எந்த கட்சி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஒரு கட்சி வந்தால் தானே கூட்டணி நீங்கள் அமைக்க முடியும். 2024 வந்து இது விடுதலை சிறுத்தைகள் வரும்னு சொல்லி இவங்களா ஒரு இதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் முடிவு என்னாச்சு? வரவா செய்துச்சு இல்லை. இப்போ வந்து நடிகர் விஜய் வந்து கூட்டணிக்கு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் செங்கோட்டைன்னு இந்த பக்கம் ஒரு செங்கலை உருவிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த கட்சியே உடையக்கூடிய தருவாயை நோக்கி போயிட்டுருக்கு. முதல்ல அவர் செய்ய வேண்டியது என்னுடைய இதை வந்து எப்படின்னா, இந்த கூட்டணியெல்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடி கட்சியை பலப்படுத்தணும். கட்சியிலேருந்து விலகி போன பிரிஞ்சு போன இவங்களை விலக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று சேர்க்கணும். எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று சேர்த்து கட்சியை பலப்படுத்தினீங்கன்னா ஒரு இது கிடைக்கும், தொண்டருக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். இப்போ நீங்கள் கூட்டணி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு அதுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். அதை செய்யாத வரைக்கும் நீங்கள் வந்து அதிமுக வந்து மீண்டும் ஒரு முறை வந்து ஆட்சி அமைக்குங்கிற எதிர்பார்ப்போ இல்லைன்னா பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கோட வருங்கிறத வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.